அதிகமா வெப்பம் எவ்வளவு சூடு தாங்க முடியும் நம்மளால 100 தாங்கலாம். நீங்களாம் தாங்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே 2 பக்கமும் காத்து வந்துட்டே இருக்கும். நல்ல பிரதேசம், குளிர்ந்த பிரதேசம். ஏன்னா மதுரானந்தம் இருக்கு இல்லையா, உணர்வோருக்கு மதுரம் ஆனந்தம், உணர்வோருக்கு மதுரம் ஆனந்தம். அந்த மாதிரி ஒரு நிழல்ல நீங்கெல்லாம் இருக்கீங்க. நீங்கெல்லாம் ஆனந்தமா இருக்கீங்க. நாங்களும் ரொம்ப சூட்ல இருக்கோம். எப்பவும் 100 டிகிரி குறையாத அடிக்கிற ஒரு ஊர் சென்னை. ஆனா ஒரு மனுஷன் ஒரு 110 டிகிரி தாங்கலாம். 110க்கு மேல போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். 120, 125, 130 போச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் ஊர்கள் இருக்கு. ஆனா அங்க ஏசி போட்டுதான் உட்கார முடியும். அதை விட வெப்பம் இருந்தாலும் குருநாதனுடைய சின்ன கண் பார்வை பார்த்தால் போதும் மனம் குளிர்ந்து போகும். குருவோடைய சின்ன ஒரு அருள் பார்வை கிடைத்தால் போதும், வேறு ஒண்ணுமே வேண்டாம். அது அந்த நிழல்ல நம்ம இருந்தோம்னாலே போதும். அந்த குருநாதர் பேசுற பேச்சே போதும். வருவோம், அமர்வோம், இளைப்பாறுவோம், நாகத்திற்கு ஏதாவது எடுத்துக்கொள்வோம், சாந்தமாய் இருப்போம். அந்த வார்த்தையிலே அப்படியே நம்மளை கொண்டு போயிட்டு எத்தனை கவலை மனுஷனுக்குள்ள இருந்தாலும் அத்தனை கவலையும், அத்தனை கஷ்டமும், அத்தனை வியாதியும், அத்தனை ஏக்கங்களும் ஒரே ஒரு கண் பார்வையினால காணாம போகிறோம் அப்படின்னா அது குருவால மட்டும்தான் முடியும். வேற யாராலையுமே முடியும். காலையில அற்புதமான ஒரு நாம சங்கீர்த்தனங்கள் ஆனந்தமா அப்படியே கேட்டுட்டே எங்கேயோ அப்படியே தேனருவி திரையொழுவி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுக்கும் என்பான் திருக்கூட ராசப்ப கவிராயன். அது போல அந்த குழு 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 குழுன்னு அந்த ஓசோம் கலந்த ஒரு ஆனந்தத்துல நாமெல்லாம் அப்படியே இருக்கும். நாமெல்லாம் கொண்டு போய் சுவாமி நம்ம கொண்டு பக்கத்துல வச்சிருக்காரு. இனி என்ன கவலை? சபரிமலைக்கு சாமி கிட்ட போயிட்டு ஒருத்த கேட்டான், ஐயப்பா என் பேரனுக்கு எல்கேஜி சீட்டு வாங்கி போடுவான். அதை விட கஷ்டம் வேற லோகத்தை எங்க என்ன போய் கேட்கணும்? அங்க போய் எல்கேஜிக்கு சீட்டா கேட்கணும். அந்த மாதிரி ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில கொண்டு போய் சுவாமி நம்மளை வச்சிருக்கிறத நம்மள எவ்வளவு புண்ணியம் பண்ணணும். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய மத்தியந்தாம் வந்தே குரு பரம்பரா. அந்த பாரம்பரியத்தை பார்த்து 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 நாமெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா நமக்கு இனி ஏது பிடி இருமல் ரோகம் முயலகன் வாதம் எரிகுண ஆசை விஷமே நீர் எழுவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவையோடு பெருவையில் நீளை எரிகுலை சூளை பெருவழியில நம்ம தேடிய வர ஆனந்தமான வாழ்வு. அந்த ஆனந்தமான வாழ்விலே கொண்டு போய் நம்மளை அமர வைத்த அந்த குருவின் பாதாத வித்தங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் நாம் எல்லோரும் செலுத்தி இந்த நாட்டியத்தினுடைய முதல் பகுதியாக இறை வணக்கத்தை செல்வோம்.